பிரைஸ் தி லார்ட். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட எலியாவை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எலியா போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி எலியா சொல்லுகிறான். அவ்வளவு பாடுகள் இந்த உபத்திரவத்திலே, இந்த உலகத்திலே நாமும் கூட இந்த உலகத்திலே அநேக பாடுகள் நாம் படுகிறோம். அந்த பாடுகள் எல்லா பாடுகளுமே கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்காகத்தான் நாம் அந்த பாடுகளை படுகிறோம் என்று சொல்லி நாம் நன்றாக அறிகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுதும் கூட அறை வீட்டிற்குள் கதவை சாத்திவிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா நமக்கு பகிரங்கமாக நமக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எலியா வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டு போகும் பொழுது அவன் எலியா ஒரு நாள் வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டு போகும் பொழுது எலியா கர்த்தரை நோக்கி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாவை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் வேண்டுதல் பண்ணுகிறான். பண்ணிவிட்டு ஒரு நாள் அந்த பாடுகளின் மத்தியிலும் கூட ஒரு சூறை செடி, அந்த சூறை செடியை பார்த்தீங்கன்னா மரம் கூட இல்லை, ஒரு சின்ன சூறை செடி, அந்த சூறை செடியின் நிழலிலே எலியா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். உட்கார்ந்து கொண்டுதான் கர்த்தரிடத்திலே அவன் கேட்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு தூக்கம் வந்து விட்டதனாலே அந்த சூறை செடியின் நிழலிலே அவன் தூங்கிவிட்டான். அப்பொழுது தூதர் ஒருவர் வந்து எலியாவை தட்டி எழுப்பி, எலியாவே எழுந்திரு, போஜனம் பண்ணு என்று சொல்லி தூதர் சொன்ன பொழுது எலியாவின் தலைமாட்டிலே அடையும் தண்ணீரும் இருந்தது. அந்த அடை எப்படி சுட்டார்கள் என்று சொன்னால், அது தழலில் சுட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே போட்டிருக்கிறது. அந்த அடையும் தண்ணீரையும் எலியா சாப்பிட்டு விட்டு மறுபடியும் சூறை செடியிலே படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறான். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் எலியாவை தூதர் ஒருவர் தட்டி எழுப்புகிறார். எலியாவே எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ போகிற இடம் வெகு தூரம், உன்னுடைய பயணம் வெகு தூரமாக இருக்கிறதுனால நீ இந்த போஜனத்தை சாப்பிடு. அப்பொழுதுதான் அந்த போஜனத்தை சாப்பிட்டால்தான் எலியாவிற்கு நல்ல பலன் வரும். ஏனென்றால் எலியாவினுடைய இருப்பிடம் எங்கே என்றால் மலை உச்சியில் தான் எலியா அங்கே வாசம் பண்ணுவான். இந்த எலியா தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் நாட்டிலே எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். யாருக்கு என்ன வேண்டுமோ இந்த எலியாவிடத்திலே போய் ஜெபித்து வருவார்கள். இப்படியே இந்த ஆகாப் ராஜா மரணம் அடைந்த பிற்பாடு அங்கே அவனுக்கு பதிலாக இன்னொரு ராஜா வரும்பொழுது அவனுடைய வீட்டில் ஒருவன் மெத்தையிலிருந்து கீழே தவறி விழுந்து மிகவும் வியாதிப்பட்டு இருந்தான். அந்த வியாதி அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தபடினாலே இவனை சீக்கிரமாக நம்ம குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா இந்த பாகால் சேபூலின் இடத்திலே போய் அந்த இஸ்ரவேல் நாட்டிலே போய் அங்கே விக்கிரகத்திலே போய் ஆலோசனை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அதனாலே வானத்திலிருந்து தேவதூதர் இதை பார்த்து கொண்டு, இந்த தேவதூதர் எலியாவின் இடத்திலே, நான் உனக்கு சொல்வதை நீ அந்த ராஜாவினிடத்திலே போய் சொல்லு என்று சொல்லி
ஒரு வாக்கு கொடுக்கிறார்கள். உடனே தேவதூதர் சொல்வதை எலியா தீர்க்கதரிசி கேட்டுக்கொண்டு அந்த ராஜாவின் இடத்திலே இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். இதோ இந்த மகன் மெத்தையிலிருந்து கீழே விழுந்தவன் இனி கட்டிலின் மேல் அவன் படுத்துக்கொண்டு எழுந்திருக்க மாட்டான், அவன் செத்து போவான் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் எலியா சொன்ன பொழுது அவர்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அதற்கு எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான், இஸ்ரவேல் நாட்டிலே உண்மையான கர்த்தர் இல்லை என்றால் நீங்கள் போய் இந்த விக்கிரமாகிய இந்த பாகால் செய்யப்படும் இடத்தில் போகிறீர்கள் என்று சொல்லி அவன் எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இந்த ராஜாவுக்கு இந்த எலியா தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன் என்று சொல்லி இவனுக்கு இவனும் இந்த ராஜாவும் எலியா தீர்க்கதரிசியை பார்த்ததில்லை. அதனால் அடையாளம் சொல்லுகிறார்கள். இப்படி எலியா மயிருடையை தரித்து கொண்டு வார்க்கச்சையை போட்டுக்கொண்டு மலை உச்சியிலே அவனுடைய இருப்பிடம் இருக்கும் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த ராஜாவிடத்துக்கு தெரிகிறது. எலியா தீர்க்கதரிசியை பார்ப்பதற்கு அநேக தீர்க்கதரிசிகள் எலியா தீர்க்கதரிசியிடத்திலே போய் ஜெபித்து விட்டு அவர்கள் வருவார்கள். ஒரு நாள் கர்த்தர் எலியா ரெண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது எலிசாவும் கூடவே இருந்திருக்கிறான். எலியா கர்த்தரிடத்திலே பரலோகத்திற்கு ஏறி செல்லும் பொழுது நம்மை அப்படியே விட்டு போய் விடுவாரோ என்று சொல்லி எலியா மிகவும் வேதனைப்படுகிறான். இந்த எலியா எலிசாவிடத்திலே சொல்லுகிறான், நான் இன்னைக்கு பெத்தேல் வரையில் நான் போய்விட்டு வருகிறேன், நீ இங்கேயே இரு என்று சொல்லும் பொழுது எலிசா சொன்னான், நான் உம்மை போக விடுவதில்லை என்று சொல்லுகிறான். மறுநாள் 2வது முறையாக எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் எலிசாவை பார்த்து, நான் எரிகோவிற்கு என்னை ஆண்டவர் கர்த்தர் அனுப்புகிறார், நான் அங்கே போய்விட்டு வருகிறேன், நீ இங்கேயே இரு என்று சொல்லும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி, நான் உம்மை போக விடுவதில்லை, நானும் தான் கூட வருவேன் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி எலிசா சொல்லுகிறான். 3வது முறையாக எலியா கர்த்தர் என்னை யோர்தான் மூலம் அனுப்புகிறார், நீ இங்கேயே இரு என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லும் பொழுது, நான் உம்மை போக விடுவதில்லை, நானும் தான் கூட வருவேன் என்று சொல்லி இருவருமாக யோர்தான் நதிக்கு போகிறார்கள். அதற்கு முன்பதாக இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே இந்த எலியா என்ன செய்கிறார், எப்படி இருக்கிறார் என்று சொல்லி இவர்கள் வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசி எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், ஆமாம் நீ கூடவே இருக்கிறையே அந்த எலியா தீர்க்கதரிசி, அவர் கர்த்தர் எடுத்துக்கொள்வார், பரலோகத்திற்கு சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போவார் என்று எலிசாவிடத்திலே சொன்னார். ஆம் எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசா அந்த தீர்க்கதரிசியிடத்திலே சொல்லுகிறான். இப்போ 2 பேருமாக யோர்தான் நதிக்கு போகிறார்கள். எலியா தீர்க்கதரிசியும் எலிசாவும் 2 பேரும் யோர்தானுக்கு போகிறார்கள். யோர்தானுக்கு போகும் பொழுது இந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு இவர்கள் போக வேண்டும். உடனே எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய சால்வையை எடுத்து நன்றாக முறுக்கி அந்த யோர்தான் நதியை ஓங்கி அடித்த உடனே அந்த யோர்தான் நதி 2ஆக பிளந்தது. இவர்கள் இருவரும் வெட்டாந்தரையில் நடந்து போவது போல 2 பேரும் அக்கறைக்கு போகிறார்கள். இதே போலதான் மோசேவே கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த செல்லும் பொழுது இந்த செங்கடல் தடையாக இருந்திருந்தது. இந்த பார்வோன் சேனைகள் பின்னாடி வருது, இந்த இஸ்ரேல் மக்கள் முன்னாடி போய்கொண்டு இருக்கும் பொழுது இந்த செங்கடல் தடையாக இருந்திருக்கிறது. உடனே மோசேவுக்கு ஆண்டவர் கோலை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோலினாலே அந்த செங்கடலை அடிக்கும் பொழுது அந்த செங்கடலும் 2ஆக பிளந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போவது போல போகிறார்கள். பிறகு இந்த பார்வோன் சேனைகளாகிய
அந்த குதிரை வீரர்களுக்கும் வழிவிடலை, மறுபடியும் செங்கடலிலே அவர்கள் அமிழ்ந்து மாண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இவங்க எலியா தீர்க்கதரிசியும் எலிசாவும் இரண்டு பேரும் யோர்தான் நதிக்கு அப்புறத்திலே அவர்கள் நடந்து செல்லும் பொழுது திடீரென்று இந்த அக்கினி குதிரையும் அக்கினி ரதமும் வந்து சுழல் காற்றிலே எலியாவை எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை இந்த எலியா தீர்க்கதரிசி நன்கு அறிந்து கொண்டு இந்த எலிசாவிடத்திலே எலியா தீர்க்கதரிசி கேட்கிறான். ஆம், நீ என்னோடவே நீ இருக்கிறாயே, என்னிடத்தில் இருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்பாயானால் அது கிடைக்கும் என்று சொல்கிறான். அதற்கு சொல்லிவிட்டு, நீ என்னை ஆண்டவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நீ என்னோட கூடவே இருந்தால்தான் நீ கேட்கறது கிடைக்கும் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி எலிசாவை பார்த்து சொல்லும் பொழுது, எலிசா கூடவே இருக்கும் பொழுது, அப்பொழுது இவர்கள் இருவரும் யோர்தானை விட்டு நடந்து போகும் பொழுது அக்கினி குதிரைகளும் அக்கினி ரதமும் வந்து சுழல் காற்றிலே எலியா தீர்க்கதரிசி மேலே ஏறி போனான். அப்படி ஏறி போகும் பொழுது இந்த எலியாவின் இடத்திலே இருந்த சால்வை கீழே விழுந்தது. அந்த தொங்கலை பிடித்து கொண்டு எலிசா தீர்க்கதரிசி வருகிறான். அதற்கு எலியா போய்விட்டாரே, நீ நம்ம என்ன செய்வது என்று சொல்லி மிகவும் இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியே இல்லை என்று சொல்லி மிகவும் வேதனைப்படுகிறான். எலிசா அழுகிறான். ஆனாலும் அந்த எலியா கொடுத்த அந்த சால்வையை பிடித்து கொண்டு மறுபடியுமாக யோர்தானுக்கு எலிசா மட்டும் போகிறான். போகும் பொழுது 50 தீர்க்கதரிசிகள் இந்த யோர்தான் நதிக்கு அக்கறையில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த எலிசா என்ன செய்ய போகிறான்? ஏனென்றால் அந்த எலியாவின் ஆவி எலிசாவுக்கு பிடித்திருக்கிறது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த எலிசாவை வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். உடனே எலியா போட்ட அந்த சால்வையை முறுக்கி எலிசாவும் அந்த யோர்தான் நதியை அடிக்கும் பொழுது அதுவும் வெட்டாந்தரியை போல நடந்து போனான். ரெண்டாக அந்த யோர்தான் நதி பிரிந்த உடனே வழிவிட்டு அந்த வெட்டாந்தரியை போல நடந்து போனதை அந்த 50 தீர்க்கதரிசிகளும் அவர்கள் பார்த்தார்கள். எலியாவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தார். ஆமேன்.